பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் 1வது அதிகாரத்தில் 7வது வசனம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் நான் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது சொல்கிறார் பாருங்கள். ஸோ we are the partakers of the grace given to Saint Paul. ஸோ மார்க்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப்பில் முதலாவது பார்த்தோம் கிறிஸ்டியன் ஜாய் என்று பார்த்தோம், ரெண்டாவது பார்த்தோம் கிறிஸ்டியன் சாக்ரிஃபைஸ் பார்த்தோம், இன்றைக்கு மூன்றாவது நாம் பார்க்கிறோம் கிறிஸ்டியன் பார்ட்னர்ஷிப். ஸோ கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தெரிந்து கொள்ளப்படுதல், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்டுதல், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பரிசுத்தமாக்கப்படுதல், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தகுதியாக்கப்படுதல், இவை அத்தனையும் நமக்காக ஜெபிக்கிற நம்முடைய ஊழியக்காரர்கள், நம்மை சத்தியத்தில் நடத்துகிற நம்முடைய போதகர்கள், அவர்கள் மூலமாக நாம் இதை பெற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், பவுல் அதான் சொல்லுகிறார் பாருங்கள். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துகிற காரியங்களிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் பங்குதாரர்களாக இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, கிருபையினாலே நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். பாடுகளோடு, கட்டுகளோடு, வேதனைகளோடு நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அந்த கிருபையினாலே நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிற பொழுது நீங்கள் என் சுவிசேஷத்தினுடைய பங்குதாரர்களாய் மாறுகிறீர்கள். கிருபையினாலே தேவன் எனக்கு கொடுத்த அந்த பணி, அந்த கிருபையினாலே நான் உங்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தின அந்த காரியம், இவைகளெல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையினாலே நடக்கிறபடினாலே அந்த கிருபைக்கு நீங்களும் பங்குதாரர்களாக இருக்கிறீர்கள். யூ ஆர் ஆல்சோ த பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் தி கிரேஸ் கிவன் டு மீ அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக எழுதுகிறார் பாருங்கள். அதை மாத்திரம் சொல்லிட்டு நிறுத்தலை, உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்காக நான் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உங்களை நான் இருதயத்தை தரித்து கொண்டிருக்கிறேன். அதுதான் என் கட்டுகள் மத்தியிலும் என்னுடைய உத்தரவுகள் மத்தியிலும் கூட எனக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி சொல்கிறார் பாருங்கள். தரித்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா. நம்மை கிறிஸ்துவுக்குள் தகுதிப்படுத்துவதற்காக அவர் பாடுகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து சுவிசேஷத்தை அறிவித்து அந்த கிருபையின் பங்குதாரர்களை மாற்றுகிறபடினாலே நம்முடைய எல்லாரையும் அவருடைய இருதயத்தை தரித்து வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அதை அவர் பெருமையாக நினைக்கிறார். அதுதான் என்னுடைய தகுதி என்று சொல்லுகிறார் பார்க்கிறோம். 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பினாலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சின்னு சொல்கிறார். ஸோ பவுலுடைய பரிதபிக்கிற பவுலுடைய அந்த காரியங்களை பார்க்குறீங்களா? பவுலுடைய உண்மையான ஒரு நேசம், உண்மையான ஒரு அன்பு, உண்மையான அவருடைய விசுவாசிகள் மேல் கொண்டிருக்கிற ஒரு பற்றுதலை பார்க்குறீங்களா? ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் அவர் கட்டுகள் வழியாக ஊதம் வழியாக போகிற பொழுது உங்களுடைய ரட்சிப்பும், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அனுபவம், நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கிறதையும் அவர் பார்க்கிற பொழுது நீங்கள் அவருடைய கிருபையின் பங்குதாரர்களாக இருக்கிறார் என்பதை குறித்து சந்தோஷப்படுகிறார். உங்களை எல்லாம் அவருடைய இருதயத்தை தரித்து வைத்திருக்கிறார். அதை தன்னுடைய தகுதியாக நினைக்கிறார். அதோடு மாத்திரமில்லை, அதற்கு தேவனே சாட்சி என்று சொல்லுகிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் போய் துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து எங்களை சத்தியத்தை நடத்தி எங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளாக தகுதிப்படுத்துகிற காரியங்களை செய்கிற அனைத்து ஊழியக்காரருடைய உள்ளத்திலும் நாங்கள் இருக்கிறபடியால் நம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அப்படி அவருடைய உள்ளங்களில் இருக்கிறது, இருதயத்தில் இருக்கிறதை குறித்து அவர்கள் ஒரு சாட்சியாக தங்களை நினைக்கிற பொழுது அதற்காக கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட ஊழியர்களால் உருவாக்கப்பட்ட நாங்கள் என்றென்றைக்கும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து நாங்களும் ஒரு ஜனக்கூட்டத்தை உமக்கென்று ஆதாயப்படுத்தி அவர்களையும் எங்களுடைய கிருபையின் பங்குதாரர்களை மாற்றும்படி எங்களை நடத்துவீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.